உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மனிதனுக்கு பலம் வேண்டும் என்கின்ற பொழுது அவனுடைய செயல்பாடுகள் அத்துணையும் சுறுசுறுப்பாக செய்வதற்கு உடல் நலம் தேவை. இந்த உடல் நலமும் பலமும் ஒருவருடைய எடையை பொறுத்து அமைகிறது. அடுத்தது அவர்களுடைய மனதை பொறுத்து அமைகிறது. உடல் மெலிவாக இருப்பது என்பது நல்ல சத்தூட்டமான உணவுகள் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். கழிவு உறுப்புகளிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை, அதிகமாக மலம் கழிப்பது, அதிகமாக சிறுநீர் கழிப்பது, ஏதேனும் உதிர கசிவு ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையிலே உடலிலே மெலிவு ஏற்படலாம். இப்படி மெலிந்த உடல் பருமன் அடைவது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகை பெறக்கூடியது. அந்த ஒரு காரணத்திற்காக நாம் பார்க்கின்ற நிலையிலே உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ என்று சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு ஒரு அற்புதமான மருந்தாகி உடலுக்கு உரமூட்டியாக இருக்கிறது. இந்த உருளைக்கிழங்கு கொழுப்பு சத்துவத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக ட்ரைகிளிசரைட்ஸ், LDL என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்று. HDL என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிபிட் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை, நல்ல கொழுப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று. அன்றாடம் குழந்தைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, மெலிந்த உடல் உடையவர்களுக்கு உருளைக்கிழங்கை தோல் நீக்கிவிட்டு ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெய், உருளைக்கிழங்கை ஆலிவ் ஆயிலில் இட்டு பொரித்து அன்றாடம் சில துண்டுகள் கொடுத்து வருவதனாலே ஒரு மண்டல காலம் அல்லது 2 மாத காலத்திலே அவர்களுடைய உடல் எடை கூடும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உடல் எடை கூடுகின்ற பொழுது கதுப்புகள் ஏற்படும். ஒரு பசுமையான உடலை அவர்கள் பெறுவார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ட்ரைகோப்டிலோசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு பிரச்சனை. அது ஸ்பிளிட் ஹேர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. ஒரு மனிதனுக்கு அழகாக இருக்க வேண்டியது, அழகுக்கு அழகு சேர்ப்பது என்பது தலைமுடி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்பிளிட் ஹேர் என்று சொல்லுகின்ற பொழுது முடிகளினுடைய கீழ்ப்பகுதியிலே, முனைகளிலே வெடிப்பு ஏற்படுவது. இதனாலே தலைமுடியினுடைய வளர்ச்சி, அடர்த்தி, கருமை இவை எல்லாமே குறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பெண்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வாரம் 2 முறை ஷாம்பு என்று சொல்லக்கூடிய சிகைக்காயோ வேறு ஏதேனும் ஒன்றை தலைக்கு போட்டு நன்றாக தலையை சுத்திகரித்து தலைக்கு குளித்துவிட்டு பின்னர் 1 கப் வாட்டர் என்று சொல்லுகின்ற நீரோடு 1 ஸ்பூன் முதல் 2 ஸ்பூன் அளவு தேன், 1 கப் நீர் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் தேன் கலந்து உறவாடும்படி அதை நன்கு கலந்து தலைக்கு குளித்த பின் இந்த தேனும் நீரும் கலந்த கலவையை தலைமுடிக்கு போட்டு மசாஜ் செய்து வைத்திருந்து அப்படியே காய விட்டு விடுவது என்பது. இப்படி சில நாட்கள் செய்வதனாலே இந்த ஸ்பிளிட் ஹேர் என்று சொல்லுகின்ற முனை முடி உடைவது என்கின்ற நிலையிலே இருந்து தலைமுடி அழகாக, அடர்த்தியாக, கருமையாக வளரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, நாம் சாலை ஓரங்களிலே, வரப்புகளிலே, தோட்டங்களிலே சாதாரணமாக பெறக்கூடிய ஒரு மூலிகை மூக்கிரட்டை என்று
தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. பொஹேவியா டிஃப்யூசா என்று தாவர பெயரிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அட்டிகமாமிடி என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்வார்கள். புனர்னவா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. புனர்னவா என்று சொல்லுகின்ற பொழுது நவம் என்று சொல்லுகின்ற நிலையிலே புதியது என்று பொருளாகும். புனர் என்று சொல்லுகின்ற பொழுது மறு ஜென்மம் என்கின்ற புதிதாக மறு ஜென்மம் எடுக்கின்ற பொருளிலே புனர்னவா என்கின்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையிலே உடலிலே இருக்கின்ற அத்துணை உறுப்புகளும் பழுதான போது இந்த மூக்கரட்டை கீரை புனர்ஜென்மம் தருவது போல பயன் தருகிறது. கேடடைந்த அத்துணை உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு டானிக்காக இந்த மூக்கரட்டை கீரை விளங்குகிறது என்பதனாலே அப்படி பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூக்கரட்டை கீரை சாதாரணமாக டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தேவையில்லாத தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டும் அல்லாமல் ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுதல், மூக்கொழுக்கு என்கின்ற பீனிசம், த காமன் கோல்டு என்று சொல்லக்கூடிய சளி இவற்றையெல்லாம் கரைத்து இருமலை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அண்ட் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த மூக்கரட்டை கீரை நமக்கு உணவாகி பயன் தருகிறது. சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கின்ற கற்களை கரைத்து அழுக்குகளை வெளித்தள்ளி சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் மூக்கரட்டை விளங்குகிறது. இதனோடு பிலாந்தஸ் அமாரஸ் என்று சொல்லக்கூடிய கீழ்காய் நெல்லி, இந்த இலைகளின் கீழ்ப்பக்கமாக அடிப்பக்கமாக காய்களை உடையதாக வரிசையாக விளங்குகிறது. இலைகளுக்கு கீழே காய்களை வரிசையாக பெற்றிருப்பதனாலே இது கீழ்காய் நெல்லி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது. பிலாந்தஸ் அமாரஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த கீழ்காய் நெல்லி ஒரு ஹெப்பாட்டோ டானிக் என்கின்ற வகையிலே பயன் தந்து ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற நிலையிலே பணி செய்து இடப்பாட்டீரல் வலப்பாட்டீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. மஞ்சள் காமாலை நோய்க்கு முதல் எண்ணிக்கையிலே வரக்கூடிய மூலிகை இந்த கீழ்காய் நெல்லியாக விளங்குகிறது. ஜாண்டிஸ் என்கின்ற பொழுது கீழ்காய் நெல்லியை சில நாட்கள் இரு வேளையும் நாம் ஒரு நெல்லிக்காய் அளவு பருகி வருகின்ற நிலையிலே மஞ்சள் காமாலையை போக்கி ஈரலுக்கு பலம் தரக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, சிறுநீரை வெளித்தள்ளி கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த கீழ்காய் நெல்லி விளங்குகிறது. சளி இருமலை கரைத்து ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலேயும் இந்த கீழ்காய் நெல்லி நமக்கு பயன் தருகிறது. இது ஒரு கற்ப மூலிகையாக நம் முன்னோர்களால் சொல்லப்பெற்றிருக்கிறது. ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இதை சில ஆண்டுகள் கூட நாம் சாப்பிடுவதனாலே ஆயுள் வளர்ச்சிக்கு இது நமக்கு உதவுகிறது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனோடு சைனோடான் டாக்டிலான் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருகம்புல். இந்த அருகம்புல் ஒரு அற்புதமான ஸ்டிப்டிக் அமஸ்டட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் குருதி கசிவு எங்கு இருந்தாலும் அதை நிறுத்த வல்லக்கூடிய ஒன்றாக அருகம்புல் திகழ்கிறது. உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக அருகம்புல் சாறு அன்றாடம் அரை கப் அளவுக்கு நாம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உடல் உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது. உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து புரத சத்துவத்தையும் விட்டமின் சி செறிந்ததாகவும் இரும்பு சத்துவம் மிகுந்ததாகவும் இந்த அருகம்புல் விளங்குகிறது. ஒரு ஆரோக்கியமான உணவிலே மருந்தாக அருகம்புல் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, மூக்கிரட்டை, கீழ்காய் நெல்லி, அருகம்புல் இவை மூன்றும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு அருகம்புல், கீழாநெல்லி மற்றும் மூக்கிரட்டை வேற பயன்படுத்தி கல்லீரல், நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்களில் தேங்கியுள்ள தேக்கங்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து
ஆஸ்துமா, மூச்சிரைப்பு, கீழ்வாதம் போன்ற நோய்களை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அருகம்புல், கீழாநெல்லி, மூக்கிரட்டை வேர், மிளகு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்க அருகம்புல் எடுத்து அதோட இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க அந்த காம்புகள்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி இலைகள் மட்டும் எடுத்து நம்ம இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி க்ளீன் பண்ணி வச்சிருக்க அருகம்புல் ஒரு பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அருகம்புல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா அருகம்புல் பொடி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அரை தேக்கரண்டி அளவு அருகம்புல் பொடி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அருகம்புல் சாராவும் எடுத்து நம்ம இதோட ஒரு 20 ml அல்லது 30 ml சாரும் விட்டு நம்ம தயார் பண்ணலாம். இதோட நம்ம கீழாநெல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மூக்கரட்டை வேர், கீழாநெல்லி, அருகம்புல் இவை மூன்றுமே நம்ம சூர்ணமாவும் சேர்க்கலாம். கீழாநெல்லி கல்லீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் அதே போல ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கு. சில நேரங்களில் IgE போன்ற இம்யூனோகுளோபுலின்ஸ் ரைஸ் ஆகும்போது பிளட்ல அவர்களுக்கு அர்டிகேரியா போன்ற பிரச்சனைகள் வரும். தோல்ல ரேஷஸ், நமச்சல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதோட கூட அதிகப்படியான தும்மல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அப்படி இருக்கிறவங்களும் அந்த மருந்தை எடுத்துக்கலாம். கீழாநெல்லி அந்த IgE லெவல்ல கண்ட்ரோல் பண்ணும். மூக்கரட்டை வேர் நல்ல கனமா இருக்கும். அது மண் இல்லாம வாஷ் பண்ணிட்டு எடுத்து நம்ம இங்க நசுக்கி வச்சிருக்கோம். இந்த மூக்கரட்டை வேர் பொடி நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூக்கரட்டை வேர் சேர்க்கறதுனால சிறுநீரகத்துல தேங்கியுள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இருக்கும். நுரையீரலுக்கும் மூக்கரட்டை வேர் ரொம்ப நல்லது. அலர்ஜி சம்பந்தமான வீசிங் இருந்தாலோ அல்லது இன்ஃபெக்ஷன்னால ஏற்படக்கூடிய வீசிங் இருந்தாலும் இந்த மருந்து எடுக்கும்போது கண்ட்ரோல் ஆகும். இதோட நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 5 மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்க இந்த மிளகு பொடி இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லைன்னா கூட ஜென்ரலாக நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு டீடாக்ஸ் ஏஜென்ட்டாக இதை நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ப்ரிவென்டிவ் மெடிசனாக இருக்கும். உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த மருந்து நம்ம 60 ml அளவுக்கு குடிக்கலாம். இந்த கஷாயம் தயாராகிடுச்சு, வடிகட்டிடலாம். ரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவு, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால கவுட் அதனால கால்வலி இருந்தாலும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோல் ஆகும். கவுட்னால ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், சிவப்புத்தன்மை இது எல்லாமே குறையும். அருகம்புல், மூக்கிரட்டை வேர் மற்றும் கீழாநெல்லி சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml பருகிட்டு வரும்பொழுது ஆஸ்மா நோயினால் ஏற்படக்கூடிய மூச்சிரைப்பு, இருமல் சரியாகும். யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய கீழ்வாதத்தினால உண்டாகும் வலி கம்மியாகும். அதே போல கல்லீரலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மூக்கிரட்டை, புனர்னவா என்று வடமொழியிலே சொல்லக்கூடிய ஒன்று நீல நிற, ரோஜா நிற பூக்களை, சிறிய நிற பூக்களை பெற்று தரையிலே படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொடி இனம். இதனுடைய இலைகள் ஒரு அற்புதமான மருந்தாகி உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குவது மட்டுமல்லாமல் சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. இந்த யூரிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய அமில சத்துவத்தை குருதியிலிருந்து கரைத்து டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருந்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீரக பழுது ஏற்படுகின்ற பொழுது குருதியிலே யூரியா என்கின்ற உப்பு சத்துவமும் கிரியேட்டனின் என்கின்ற உப்பு சத்துவமும் மிகுதியாகின்ற பொழுது இந்த மூக்கிரட்டை ஒரு அற்புதமான சிறுநீரக பழுதை சீர் செய்யக்கூடிய மருந்தாக திகழ்கிறது. இதனுடைய வேர்கள் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலேயும் அண்ட் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே நார் சத்துவத்தை இந்த மூக்கிரட்டை கீரை பெற்றிருக்கிறது. பொதுவாக தனிமையாகவே மூக்கிரட்டையை நாம் சமைத்து சாப்பிடலாம். இந்த மூக்கிரட்டை கீரையோடு கீழ்காய் நெல்லி, பிலாந்தஸ் அமாரஸ் அல்லது பிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லக்கூடிய
கீழ்காய் நெல்லி ஒரு அற்புதமான ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று த பைல் செக்ரீஷன் என்று சொல்லக்கூடிய உபரி பித்த நீரை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனால் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவும் சிறுநீரை பெருக்கி வயிறு வீக்கம், த ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வயிற்று வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஈரலுடைய வீக்கத்தை கரைக்கிறது, சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதனோடு அருகம்புல் சேருகின்ற பொழுது அருகம்புல் பல்வேறு சத்தூட்டங்களை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை எந்த வகையிலே நம்மை பற்றினாலும் சரி, உள் உறுப்புகளிலே ஒவ்வாமை இருந்து இருமல், சளி, மூச்சு முட்டுதல் இது போன்ற நிலை இருந்தாலும் சரி, குருதியிலே ஒவ்வாமை கலந்து அரிப்பு, தடிப்பு இவை ஏற்பட்டாலும் சரி, இந்த அருகம்புல் உள்மருந்தாகவும் ஆகிறது. இதை தூர்வா என்று சொல்வார்கள். தூர்வாதி தைலம் என்று செய்து மேல்புறமாக போடுவதனாலேயும் இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று தோல் நோய்களை போக்குகிறது. அன்பான நேயர்களே, இங்கே மூக்கரட்டை, கீழ்காய் நெல்லி, அருகம்புல், அதனோடு மிளகு, பெப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. வலி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இவை நான்கையும் தீநீராக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே நலமுள்ளவர்கள் அவ்வப்போது இந்த தீநீரை மூக்கரட்டை, கீழ்காய் நெல்லி, அருகம்புல், மிளகு சேர்ந்த தீநீரை பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகள், குறிப்பாக சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இவற்றுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. தேங்கிய நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படி ஆரோக்கியமான நிலை ஏற்படுகின்ற பொழுது மூட்டுகளிலே சேர்ந்திருக்கின்ற சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லுகின்ற வாத நீர், அந்த வாத நீரை கூட வடித்தெடுத்து வெளித்தள்ளி மூட்டுகளிலே வலி ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது. குறிப்பாக யூரிக் அமிலம் உப்பாக மாறி ஏற்படுகின்ற கவுட் என்கின்ற நரித்தலை வாதம், மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வீக்கம், வலி இவற்றை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த மூக்கரட்டை, கீழ்காய் நெல்லி, அருகம்புல், மிளகு ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மூக்கரட்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.